திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே சிப்காட் விரிவாக்க திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் சிப்காட் நிலைத்தடுப்பு அலுவலகத்தில் இரண்டாவது நாளாக உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தசரதன் வழங்கிட நாம் கேட்கலாம். தசரதன், வணக்கம். தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய மக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது? விவரம் என்ன? வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அடுத்த மேல்மா சிப்காட் விரிவாக்க திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் கேட்ட 20 கேள்விகளுக்கு பதில் அளிக்காத சிப்காட் நிலையெடுப்பு அதிகாரிகளை கண்டித்து தொடர்ந்து மேல்மா சிப்காட் விரிவாக்க திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் விவசாயிகள் செய்யாறு புறவழிச்சாலையில் உள்ள சிப்காட் நிலையெடுப்பு அலுவலகத்தில் நேற்று மாலையிலிருந்து இரவு முழுவதும் காத்திருந்து இரண்டாவது நாளாக உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது. செய்யாறு அடுத்த மேல்மா சிப்காட் விரிவாக்க திட்டத்திற்கு மேல்மா, மணிப்புரம், தேத்துறை, குறும்பூர், நர்மாப்பள்ளம், நெடுங்கல், அத்தி, வடாலப்புறம்தான், இளநீர்குன்றம், வீரம்பாக்கம், காட்டுக்குடிசை உள்ளிட்ட 11 கிராமங்களை சேர்ந்த சுமார் 3174 ஏக்கர் விளைநிலங்களை தமிழக அரசு கையகப்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் விவசாய விளைநிலங்களை கையகப்படுத்துவதன் மூலம் விவசாயிகளின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டு வரும் நிலையில் மேல்மா சிப்காட் விரிவாக்க திட்டத்தை கைவிட வேண்டும் என்று 11 கிராமங்களை சேர்ந்த விவசாயிகள் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தி வந்தனர். இந்த நிலையில் மேல்மா சிப்காட் விரிவாக்க திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து 700 நாட்களுக்கு மேலாக போராட்டம் நடைபெற்று வந்த நிலையில் விவசாயிகள் மேல்மா சிப்காட் விரிவாக்க திட்டத்தை தமிழக அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என்று, மேலும் விவசாயிகள் கேட்ட 20 கேள்விகளுக்கு கோரிக்கை மனுக்கள் அளித்த நிலையில் சிப்காட் நிலையெடுப்பு அதிகாரிகள் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். தற்போது அவர்களை விசாரணைக்கு அழைத்ததற்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர். இந்த நிலையில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மேல்மா சிப்காட் விரிவாக்க திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து மேல்மா சிப்காட் விரிவாக்க திட்டத்தை உடனடியாக கைவிட வேண்டும் என்று தமிழக அரசை கண்டித்து செய்யாறு புறவழி சாலையில் உள்ள சிப்காட் நிலையெடுப்பு அலுவலகத்தில் இரண்டாவது நாளாக இரவு முழுவதும் உள்ளிருப்பு போராட்டத்தில் இருந்து வருகின்றனர். இந்நிலையில் மாவட்ட வருவாய் அலுவலர் உள்ளிட்ட அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டும் விவசாயிகள் தொடர்ந்து இரவு முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நாட்டின் முதுகெலும்பாக இருக்கும் விவசாயிகளுக்கு அதிகாரிகள் உணவு கூட வழங்காமல் இருந்து வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் மேல்மா சிப்காட் விரிவாக்க திட்டத்தை ரத்து செய்யும் வரை எங்களது போராட்டம் தொடரும் என்றும் தெரிவித்து வருகின்றனர். தொடர்ந்து சிப்காட் நிலையெடுப்பு அலுவலகத்தில் விவசாயிகள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் இங்கு பரபரப்பான சூழல் காணப்பட்டு வருகிறது. தகவல்களுக்கு நன்றி தசரதன். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.